சி. ஜோசப் விஜய் எனும் நான் கோட்டைக்குள் நுழைந்து விட்டார் தளபதி. முதல் கட்ட அமைச்சரவையும் பதவியேற்றது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்றார். முதல் கட்ட அமைச்சரவையும் பொறுப்பேற்றது. 2026 மே 10 தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நாள். சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் சி. ஜோசப் விஜய் எனும் நான் என்ற உறுதிமொழி எடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். அவருடன் முதல் கட்ட அமைச்சரவையும் உறுதிமொழி எடுத்தது. செங்கோட்டையன், நிர்மல்குமார், ஆனந்த், வெங்கட்ராமன், அருண்ராஜ் மற்றும் ஆதவர்ஜுனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று புதிய அரசின் முதல் நிர்வாக அணியாக பொறுப்பேற்றனர். முதல் தேர்தலிலேயே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் IUML ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியை அமைத்துள்ள விஜய் திரையுலக செல்வாக்கை மக்கள் ஆணையாக மாற்றியுள்ளார். விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கிய அரசியல் பயணம் அரசியல் எதிரி DMK, கொள்கை எதிரி BJP என்ற தெளிவான அரசியல் நிலைப்பாடு இன்று முதலமைச்சர் பதவியாக உயர்ந்துள்ளது. இந்த பதவியேற்பு வெறும் அரசியல் நிகழ்ச்சி அல்ல, தமிழக அரசியலின் பல தசாப்த பழைய சமநிலையை மாற்றிய வரலாற்று தருணம். திரையில் நீதிக்காக வசனம் பேசிய மனிதர் இன்று தமிழ்நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்திட போகிறார். ரசிகர்களின் கைத்தட்டலை மக்களின் ஆட்சி கட்டளையாக மாற்றிய தருணம் இது. கோட்டைக்குள் நுழைந்து விட்டார் தளபதி. இனி தமிழக அரசியலின் திரைக்கதையை எழுத போவது அவர்தான். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள பிஹைண்ட் டாக்கீஸ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.